உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELTS தமிழ் உயிரோடி தமிழில் அவர்களே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இங்கே எங்களோட கலையத்தில் அரசர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் அரசர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்று 27ஆம் நாள் இந்த போர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார், ஈரான் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள பயப்படுகிறார்கள், தாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள் என்றதை. அந்த விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக கள நிலைமை தொடர்ச்சியாக அலையாக ஈரான் தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. அதே சமயம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து ஈரான் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. ஈரான் ஜெராக், லமாட் வான் உறுதி நிலையம், மற்றது கராஜ் போன்ற பல பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் ஈரானும் வந்து டெல் அவிவ் பகுதியாக இருக்கலாம், வடக்கு இஸ்ரேலாக இருக்கலாம், அல்லது தெற்கு இஸ்ரேலாக இருக்கலாம், மத்திய இஸ்ரேல் பகுதிகள் எல்லாவற்றிலும் தாக்குதல்கள் ஏவுகணைகள் வீழ்ந்து வெடிப்பதாகவும் இஸ்ரேல் தலைநகரம் டெல் அவிவ் பகுதியில் புகை மண்டலமாக இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் ஹிஸ்புல்லாக்களும் வந்து நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமையகத்தை தாக்கியிருப்பதாக IRIB என்ற செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த ஹிஸ்புல்லாக்கள் வந்து புதிய போஹெட் என்று சொல்றது, மிக அதிக அளவு வெடிமருந்தை கொண்ட ஏவுகணைகளை இந்த முறை பயன்படுத்தி இருப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி இருக்கின்றது. அதே சமயம் பஹ்ரைன் பகுதியில் இருக்கின்ற அமெரிக்க தளமும் இன்று தாக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் இருக்கிற தளமும் தாக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதி தாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்போ வளைகுடா நாடுகள் ஒன்றை கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த தாக்குதல்களில் இப்போது ஈரான் வந்து அதாவது இந்த வளைகுடா நாடுகளின் உட்கட்டுமானங்களை விடுத்து அமெரிக்க தளங்களைத்தான் தாக்குவதாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நியூயார்க் டைம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இந்த வளைகுடா நாடுகள் இருக்கின்ற 13 அமெரிக்க தளங்கள் முற்றாக அழிவடைந்திருக்கின்றன. அதாவது திரும்பவும் அதனை பயன்படுத்த முடியாத அளவுக்கு முற்றாக அழிவடைந்திருப்பதாக கூறியிருக்கிறது நியூயார்க் டைம்ஸ். அதில் ஒவ்வொரு தளத்தின் சேத விவரங்களையும் அது போட்டிருக்கின்றது. சில தளங்களில் விமானப்படை தளங்களில் வைத்து விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஹேங்கர்கள், மற்றது விமான எரிபொருட்கள் எல்லாம் எவ்வளவு அளிக்கப்பட்டன, ரடார்கள், பிரதான ரடார்கள், கண்காணிப்பு ரடார்கள், எல்லா விவரங்களையும் அது போட்டிருக்கின்றது. எவ்வளவு சேதங்கள் என்று சொல்லி. அதாவது ஈரான் படை கட்டுமானங்களை தாங்கள் அழித்து விட்டதாக அமெரிக்கா கூறிக்கொண்டிருந்தாலும், ஆனால் இந்த அமெரிக்காண்ட வளைகுடாவில் இருக்கின்ற 13 தளங்கள் முற்றாக அழிந்ததை யாரும் கண்டுகொள்ளவில்லை, அல்லது அது மறைக்கப்பட்டிருப்பதாக இந்த நியூயார்க் டைம் போட்டிருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்காவும் இஸ்ரேல் கூறியிருக்கிறது தாங்கள் 15,000 இலக்குகளை தாக்கியிருப்பதாக, அதாவது 15,000 இடங்களில் குண்டுகளை வீசி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அப்ப இது வந்து அது மேல் ஒரு பெரிய அளவு, அதோட குண்டுகளின் விவரங்களையும் போட்டிருக்கிறார்கள். பங்கபர்ஸ்டர்ல இருந்து 2000 ராத்தல் எடை உள்ள குண்டுகள்ல இருந்து பெருமளவான குண்டுகள் அங்கு வீசப்பட்டிருக்கின்றன. அந்த குண்டுகள் ஏவுகணைகளின் விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இப்ப ஜெனரல் ஜிம் மேட்ரிஸ் ஒன்றை கூறுகிறார். அதாவது 15,000 இடங்களை நீங்கள் தாக்கினீர்கள் என்று சொன்னால் நத்திங் வித் ரியல் பிளான் என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது உங்கள்கிட்ட ஒரு சரியான திட்டம் இல்லாமல் நீங்கள் கண்மூடித்தனமாக குண்டை வீசுகிறீர்கள் என்றுதான் அதன் அர்த்தம். நீங்க 15,000 இடத்துல 26 நாளாக குண்டை வீசியும் ஒன்றும் நடக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் எழுந்தமானமாக உங்களிடம் எந்த பிளானும் இல்லை என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இஸ்ரேலில் தொடர்ந்து சைரன்கள் ஒலித்தபடியே தான் இருக்கின்றன. ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஈரானின் F-14 என்ற பழைய விமானம், அது முன்னர் ஈரான் ஈராக் போரின் போது அமெரிக்காவிடம் வாங்கியது, அந்த விமானம் இப்போது ஈராக்கின் வான்பரப்பில் பறப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருப்பதாகவும் சிலர் கூறுகின்றனர். அதாவது உங்களுக்கு தெரியும், நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், இந்த F-18 ரக விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது என்று சொல்லி. அல் ஜசீரா ஒன்றை கூறியிருக்கின்றது என்று சொன்னால், ஈரான் வான் எதிர்ப்பு பொறிமுறைகள் மெல்ல மெல்ல
அதாவது இந்த அமெரிக்க இஸ்ரேலின் வானாதிக்கத்தை முறியடித்து வருவதாக கூறியிருக்கிறது அல் ஜசீரா. புதிய ஆயுதங்களை அவர்கள் இப்போது வான் எதிர்ப்பு பொறிமுறையில் அறிமுகப்படுத்தி இருப்பதாக கூறியிருக்கிறது. இந்த காஸ்பியன் கடற்பகுதியில் உங்களுக்கு தெரியும், அண்மையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது ஈரான் மீது. அப்ப அதற்கு இப்போது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போட்டிருக்கிறது, இஸ்ரேல் ரஷ்யாவையும் இந்த போருக்கு இழுக்கிறதா என்று. ஏனென்றால் காஸ்பியன் கடல் பகுதியின் ஊடாக ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் 600 மைல் தான் வித்தியாசம். அந்த கடல் நேரடியாக 2 நாடுகளையும் தொடுக்கின்றது. அதன் ஊடாக ரஷ்யா ஆயுதங்களை ஈரானுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகின்றது. அந்த ஆயுதத்தை தடுப்பதற்காகத்தான், தடுப்பதற்கான ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்த இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்தது ஈரான் துறைமுகம் மீது. இருந்தாலும் அது ரஷ்யா கடும் கண்டனங்களையும் தெரிவித்திருந்தது. இப்ப ரஷ்யாவை போருக்குள்ள இஸ்ரேல் இழுக்க போறதா அல்லது 3வது உலக போரை தொடங்க போறதா என்ற கேள்விகள் எழுந்திருந்தன. ஈரான் புதிதாக ஏவுகணைகளை பயன்படுத்துவதை பார்க்கும் போது ரஷ்யாவிடம் இருந்து கடல் வழியாக கொண்டு வரப்பட்டதா என்ற கேள்விகளையும் எழுந்திருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கலாம் என்றால் ஏன் ரஷ்யா ஈரானுக்கு ஆயுதம் கொடுக்க கூடாது? எனக்கு அது லாஜிக் விளங்கவில்லை. இனி கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று சொல்லும் பொழுது இது ராக்கெட் சயின்ஸ் இல்லை. மேற்கத்திய நாடுகள் தாக்குதல் செய்யும் பொழுது கார்பெட் பாம்பிங் என்று அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அப்படித்தானே அவர்கள் செய்து கொண்டு வருகிறார். ஒரு இலக்களை கிடைக்கவில்லை என்றால் தரமட்டமாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இப்ப நான் ஆரம்பத்தில் கூறியது போல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக ஈரான் பயப்படுகிறார்கள் வெளிப்படையாக சொல்வதற்கென்று இந்த பொய்யை சொல்வதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், நீங்கள் அந்த 2-3 நிகழ்ச்சிகள் கூறினீர்கள் எவ்வாறு அமெரிக்க படையினர் அந்த பிராந்தியத்துக்கு செல்லுகிறார்கள் என்ற விடயங்களை கூறினீர்கள். கிட்டத்தட்ட 9,000 படையினருக்கு மேல் அங்கே செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வருகின்ற இந்த புலனாய்வு தகவலின்படி தரவழி தாக்குதலுக்குத்தான் அமெரிக்கா தயார் பண்ணுவதாகவும், அதனால்தான் இந்த கதைகளை பயப்படுகிறார்கள், பேச்சுவார்த்தை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று திசை திருப்பி தரவழி தாக்குதலை நடத்துவதற்கு தயார் பண்ணுவது போல் தெரிகின்றது. இதுல எவ்வளவு உண்மை இருக்கிறது? ஒரு மிரட்டலாக செய்கிறார்கள். கிட்டத்தட்ட வளைகுடா நாடுகளில் 50,000 அமெரிக்க படையினர் இருக்கிறார்கள். அதுக்கு மேலதிகமாக சிறப்பு படையணியினரை ஒரு 12,000 பேரை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 1000 பேர் 82வது ஏர்போர்ன் பிரிவு என்று சொல்றது வான் நகர்வு படையணி. அப்ப இல்லாம சேர்த்து ஒரு 60,000 பேர், அதில் 10,000 பேருக்கு மேல் சிறப்பு படையணி, சிறப்பு நடவடிக்கை. இந்த 50,000 பேரையும் வைத்துக் கொண்டு ஒரு தாக்குதலை நடத்துவது என்று திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்த போதாக மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். பெருமெடுப்பு இவர்கள் ஈரானுக்கு இறங்குவதென்றால் அது நான் நினைக்கவில்லை, அது கடிதமாகத்தான் இருக்கும். என்னன்னு சொன்னால், இந்த 1991ஆம் ஆண்டு பாலைவன புயல் நடவடிக்கையின் போது கிட்டத்தட்ட குவைத்தை ஈராக் கைப்பற்றிய போது ஈராக்கை அதிலிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில் அப்போவே 3 லட்சம் படையினரை அமெரிக்கா சவுதி அரேபியாவில் குவித்திருந்தது. அப்ப அமெரிக்காவுக்கு தனியாக அமெரிக்காவுடைய கோலிஷன் என்று சொல்லி 37 நாடுகள். ஆனால் அப்ப 3 லட்சம் பேர் ஈராக். ஆனால் இப்பத்த கடன் நிலைமை கடுமையான மாற்றம். ஈராக்கை விட ஈரான் 4 மடங்கு பெரியது. அது இந்த மலை அமைப்புகள் எல்லாம் கடினமான மலை அமைப்புகள். இப்போது இவர்கள் இந்த ஈரான் ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் இருப்பதும் கிட்டத்தட்ட 500 அடி ஆழமாக, 500 அடி அவர்கள் கீழே கிண்டதில்லை, மலை இருக்கிறது மேல, அதுக்கு கீழே தான் 300 மில்லியன் பழமை வாய்ந்த பாறைகள் என்று சொன்னால், அது கிட்டத்தட்ட ஒரு பாறையின் அந்த உறுதித்தன்மை இந்த ரீஇன்ஃபோர்ஸ் கான்கிரீட்டை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு 25 மடங்கு மிக அதிகமானது என்று கூறுகிறார்கள். இப்ப அதை உடைப்பது என்பது கஷ்டம். அமெரிக்காவுடைய GBU-57 என்ற அந்த குண்டு கிட்டத்தட்ட 60 மீட்டர் பங்கபர்ஸ்டர் 60 மீட்டர் தான் அதை துளைக்கக்கூடிய, அதுக்கு போக முடியாதுன்றது. அது ஒரு புறம். அப்ப அதே போலதான் இப்ப 50,000 படையினரை வைத்துக் கொண்டு அதில் 10,000 பேர் தரை இறங்கினாலும் கூட இந்த 10,000 பேரும் சபை பண்ணுவார்களோ தெரியாது. அவர்கள் வானத்திலிருந்து கீழே இறங்குவார்களோ தெரியாது. இப்ப திண்ணமேலி பகுதியில இந்திய நாமி 1987ஆம் ஆண்டு தரையிறங்கிய மாதிரி தான். தரையிறங்கியவர்களில் அரைவாசி பேர் கீழே விழும்போது இறந்துதான் விழுந்தார்கள். ஏன்னா விடுதலை புலிகள் ஏற்கனவே நிலை அமைத்து விட்டார்கள், தெரியும் இங்கு இறங்க போகிறார்கள் என்று. அவர்களுக்கு அவர்கள் புலனாய்வுத்துறை மிகவும் தரம் வாய்ந்ததாக இருந்தது. அதே போலதான் இப்ப எல்லோரும் சொல்கிறார்கள், சீனா இப்போது ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. இவர்கள் பேச்சுவார்த்தையை என்ற போர்வையில் வந்து கொண்டு
ஒரு தடை நடவடிக்கைக்கு ஆயத்தமாகிறார்கள் என்பதை ஈரானுக்கு தெரியப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் சீனாவின் ஆய்வு கப்பல் வந்து ஓமானில் நின்று இந்த நடவடிக்கைகளை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இப்போது இவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் லாக், மற்றது குஷேம், மற்றது ஹேக், இந்த 3 தீவுகளையும், அதாவது இந்த லராக் தீவில வந்து ஈரான் கடற்படை இருக்கின்றது. இந்த குசேம் தீவு வந்து ஈரான் டீசலினேஷன் பிளான்ட் இருக்கின்றது. ஹாக் தீவு வந்து ஈரான் எரிபொருட்களின் ஒரு 90% அங்குதான் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இப்ப இவற்றை கைப்பற்றுவது, இவற்றை கைப்பற்றுவதுன்றது என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப இறங்கிய பிற்பாடு அவர்கள் 36 மணி நேரமும் தாக்கு பிடிக்க முடியாது. இறங்கிய படைகள், அவர்களுக்கு சப்ளை லைன் வேணும், அவர்களுக்கு தொடர்ச்சியான வளங்கள் வேணும், வெடிமருந்துகள் வேணும், ஆயுதங்கள் வேணும். மற்றது இவை இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போரா படையினரை பார்த்தீங்கன்னா லைட் வெப்பன்ஸ் அவர்கள்ட்ட கையில், அவர்களுக்கு கொமாண்டோன் படையினர் அவர்கள் சிறப்பு, அவர்கள் ஒரு இடத்தை பிடிப்பார்கள், அவ்வளவுதான். இப்ப ஹாக் தீவை பிடிக்கலாம், அது பிரச்சனை. அங்கே 200 ஈரான் படையினர் தான் இருக்கிறார்கள். அவர்களும் அந்த எண்ணெய் களஞ்சியத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அங்கு பெரிய அளவில் இல்லை, பிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. 5000 கமாண்டோஸ் இறக்கி. ஆனால் தக்க வைக்கிறது என்னென்ன, ஆர்ட்லரி ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது 25 கிலோ ஈரான் ஆர்ட்லரியே அங்க விழும். இப்ப நாங்கள் முதல் கதை சொல்லுவோம், சினேக் தீவு, பாம்பு தீவுகள் என்று சொல்லி உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கிறது. அதை 2 பேரும் பிடிச்சு பார்த்தார்கள், 2 பேரும் வச்சிருக்கிறார். இப்ப அது சும்மா யுத்த சூனிய பிரதேசமாகத்தான் இருக்கிறது, யாரும் அங்கு இல்லை என்ற ஒரு நிலை. ஆனால் இவர்கள் இப்படி ஒரு அழுத்தத்தை போடுகிறார்கள். என்னென்று சொன்னால், இப்ப இவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், ஈரானை தோல்வியை ஒப்புக்கொள்ளுமாறு கேட்கிறார். அதாவது இந்த அழுத்தத்தை பிரிவைத்துக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஒன்று மட்டும் என்ன ஒரு விடயம் தெரிகின்றது என்னவென்று சொன்னால், எண்ணெயினுடைய உலகம் பூராவும் ஒரு பெரிய ஒரு பாரிய ஒரு, நாங்கள் பயப்படுத்துவதற்காக கூறவில்லை, தெரிந்திருக்க வேண்டும் என்றதற்காகத்தான் இதை கூறுகிறேன். உங்களுக்கு தெரியும், 2வது உலகப் போரை எடுத்திருந்தால் அப்பொழுது இருந்த பாவனையின் எண்ணெய் மிகவும் குறைவாக இருந்தது என்றால், நிறைய வாகனங்கள் இருக்கவில்லை, இந்த பொருளாதார பயன்படுத்தும் எண்ணெய்கள், தேவையில்லாத இயந்திரங்கள், நிறுவனங்கள் அதிகமாக இருக்கவில்லை. இப்பொழுது எவ்வளவு வளர்ச்சி அடைந்து எண்ணெய் இல்லை என்று சொன்னால் இயங்க முடியாத அளவுக்கு வந்துவிடும் என்று எல்லோரும் பயப்படுகிறார்கள். இந்த உலகளாவிய ரீதியில் இந்த எண்ணெயினுடைய இந்த தட்டுப்பாடு வரப்போகின்றது என்று பயப்படுகிறார்கள். நிறுவனங்கள் சவாலுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்ற நிலைமையை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள், எவ்வாறு கையாளப்படும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால், மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இப்ப இந்தியா போன்ற நாடுகளில், இந்தியாவோ இலங்கையோ பல இடங்களில் கிராமப்புறங்களில் மின்சாரம் இல்லை என்று கூறுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் நிலையங்களில் அல்லது கேஸ் நிலையங்களில் மக்கள் பெரும் எடுப்பில் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டு கலவரங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருப்பதாக கூறுகிறார்கள். நீங்கள் சொன்னது போலதான், இப்ப நான் அங்கு இருக்கும் போது, அப்போது போர் நடந்தது, அது ஒரு விடயம். இருந்தாலும் எங்களை வீட்டுல விறகுல தான் சமைப்பார்கள் அப்ப வரை. இப்ப நீங்கள் போய் பாத்தீங்கன்னா சொன்னால், அங்க பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கிறார்கள். மாறிவிட்டது. முந்தைய பல வளவுகள் இருக்கிற விறகுகள் இருக்கலாம், விறகு கூட சேகரிக்கலாம், கொண்டு வரலாம், வைக்கலாம், மாறி காலத்துக்கு செமித்து வைப்போம், அப்படி எல்லாம் இருந்தது. இப்ப அது ஒன்றும் இல்லை, எல்லாம் மாறிவிட்டது. அப்ப கிராமப்புறங்களே அப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், நகரம் கொழும்பு, மற்றது டெல்லி, மும்பாய், சென்னை போன்ற நகரப்புறங்களை சொல்லவே தேவையில்லை. மற்றது அங்க கட்டப்படுகின்ற வீடுகளிலும் இப்போது புகைக்கூடுகளோ எதுகளும் இல்லை, எதுவும் அதெல்லாம் நவீன இந்த சமையல் முறைகள், அதுகளுக்கு ஏற்ற மாதிரிதான் கட்டப்பட்டது. அடுத்ததாக ரெஸ்டாரண்ட் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் முழுவதிலும் கேஸிலும் எலக்ட்ரிசிட்டியிலும் தான் தாங்கி இருக்கிறார்கள். எல்லாரும் தொழில்களும் முடக்கப்பட்ட ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்ப ஜப்பான் வந்து இன்று அந்த தனது ரிசர்வை எடுத்து விடுகின்றது. இப்ப அமெரிக்காவில் கூட அரிசோனாவில் இன்று ஒரு கேலன் வந்து $6.50 விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. $8 போகும் என்று கூறுகிறார்கள். அதே நேரம் இந்த அடிங்கோ என்ற அபுதாபியின் நிறுவனம் வந்து எண்ணெய் நிறுவனம், மிகப்பெரிய நிறுவனம், அவர்கள் இப்போது கூறியிருக்கிறார்கள், ஈரான் வந்து எக்கனாமிக் டெரரிசத்தை செய்கிறது என்று சொல்லி. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் இப்ப கியூபாவில நீங்கள் செய்யறதுக்கு என்ன காரணம், என்ன பேர் என்று வைக்கலாம்? நீங்கள் அப்பவே இந்த காசாவில இஸ்ரேல் உளவு செய்யும் போது நீங்கள் இவ்வளவு பேரும் ஒரு போர்க்கொடியை பொழிச்சு அப்பயே நிறுத்தியிருந்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்க தேவையில்லை. அப்ப எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தீர்கள், மெல்ல மெல்ல வளர 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 பார்த்து கொண்டிருந்தீர்கள். இப்ப
என்ன நிலைமை? இந்த எக்கனாமிஸ்ட் என்ன சொல்லுகிற, எக்கனாமிஸ்ட்ன்ற நாளுடைய என்ன சஞ்சிகை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நெத்தனியாவும் ட்ரம்பும் இஸ்ரேலிய பிரதமரும் ட்ரம்பும் இணைந்து ஐரோப்பாவின் பொருளாதாரத்தை முற்றாக அணிக்கப் போகிறார்கள் என்று தலையங்கம் போட்டிருக்கிறது. அது எல்லோருக்கும் தெரிகிறது. ஐரோப்பா என்ன செய்தது? காசாவில் நடக்கும் போது ஐரோப்பா என்ன செய்தது? இதுகளை அனுமதித்தது. நெத்தனியாவு இது பிடிபிராந்து ஐசிசி போட்ட போது கூட ஜெர்மன் அதிபர் அதுக்கு ஆதரவாக அது ஐசிசிக்கு எதிராக வாதாடினார். இன்று நிலைமை என்ன? இன்றைக்கு உங்கள் பொருளாதாரத்தும் சீரழிந்து போய் கிடக்கின்றது. கடைசியா ரஷ்யாவுடன் நிற்கிறீர்கள் அல்லது ஓடுகிறீர்கள். அல்ஜீரியா அது ரஷ்யா என்ற கூட்டாளி. இப்ப ஜெர்மன் பேங்க் ஒன்றை கூறுகிறது, இந்த டச்சு பேங்க் ஒன்றை கூறுகிறது என்னென்று சொன்னால், ஜுவான் பயன்பாடு அதிகரித்துக் கொண்டு வருகிறது என்று. என்னென்று சொன்னால், ஈரான் சொல்லிவிட்டது, ஜுவான்ல நீங்கள் பே பண்ணீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயா போகலாம் என்று சொல்லி. இப்ப ஈரான் சொல்லியிருக்கிற ஸ்பெயினுக்கு கொஞ்ச நாளைக்கு தாங்கள் ஃப்ரீயா விடுறோம் என்று சொல்லி. நேற்று உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் கப்பல் பணம் கட்டவில்லை என்று ஈரான் விடவில்லை, திருப்பி அனுப்பிவிட்டது. அதான் ஒன்று சொல்லுகிறார்கள், சுயஸ் கால்வாயில் நடந்த பிரச்சனை பிரித்தானியாவின் சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது உத்தியோகபூர்வமாக. அதுக்கு முதலே அது முடிந்தாலும் உத்தியோகபூர்வமாக. ஆனால் இப்ப இந்த காமோஸ் கால்வாயில் இடம்பெறுகின்ற இந்த பிரச்சனை அமெரிக்காவின் சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வரும் என்று இப்ப கணித்திருக்கிறார்கள். அதாவது சுயஸ் கால்வாய் ஒரு அரசியல் ரீதியாகத்தான் ஒரு முக்கியத்துவம் பெற்றது. ஆனால் இந்த ஹார்முஸ் நீரிணை படைத்துறை ரீதியாக ஒரு கிரேட் பவரை, ஒரு மிடில் பவர் வெற்றி பெற்றதாக வரலாறு பதிய போகிறது என்று கூறுகிறார்கள். இப்ப ட்ரம்பின் அவங்க கேட்கிறார்கள் என்றால், ட்ரம்ப் கூறுகிறார், நீங்கள் போரில் வென்று விட்டீர்கள், நான் ஈரானை தோற்கடித்து விட்டேன், கடற்படை இல்லை, வான்படை இல்லை, விமானப்படை இல்லை, தரைப்படை இல்லை, ஒன்றும் இல்லை, தலைவர்களும் இல்லை, யாருடன் பேசுவதற்கு எங்களுக்கு தெரியவில்லை என்றெல்லாம் கூறுகிறீர்கள். அப்ப நீங்கள் வெற்றி பெற்ற நீங்கள் ஏன் போர் நிறுத்தத்தை கேட்கிறீர்கள் என்று அவங்க கேட்கிறாங்க. நீங்க வெற்றி பெற்ற பிறகு என்னத்துக்கு கிட்ட போர் நிறுத்தத்தை வாரீர்கள்? 2 தடவை 3 தடவை எல்லா நாடுகளிடம் ஏன் ஓடுகிறீர்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப இப்ப என்ன பிரச்சனை சொன்னால், இதுக்கு இந்த போரை ஆதரித்து இதுவரை காலமும் இந்த ட்ரம்பின் நடவடிக்கைகளையோ இஸ்ரேல் நடவடிக்கைகளையோ ஆதரித்தவர்கள் இன்று அதற்கான விலையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு விடயத்தை இங்கே கூறிக்க, அதாவது உங்களுக்கு தெரியும், காசாவில் நடந்த பலஸ்தீனியர் மீது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற தாக்குதல்களுக்கு அரபு நாடுகள் தான் பொறுப்பா என்று ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது நீங்கள் இப்போ கூறினீர்கள், அரபு நாடுகள் காசாவில் நடந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தி இருந்தால் அப்பொழுதே அமெரிக்காவுக்கு அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம். இப்ப பாருங்கள், அதே போல் ஈரான் மீது நடந்த தாக்குதலுக்கும் இந்த உலகளாவிய ரீதியில் நடைபெறுகின்ற இந்த முழு சவால்களுக்கும் மத்திய கிழக்கு நாடுகள் தான் பொறுப்பா? குறிப்பாக சவுதி அரேபியா, அபுதாபி போன்ற நாடுகள் அவர்கள்தான் இதன் பின்னணியில் இந்த தளத்தை அமைத்துக் கொடுத்தவர்களா? உண்மைதான், அவர்கள்தான் இதற்கான முழு பொறுப்பும். அவர்கள்தான் இந்த இஸ்ரேலுடனான தொடர்புகளை ஏற்படுத்தியதும், மொசாட்டுக்கான இடங்களை வழங்கியதும், அமெரிக்கா ஏதோ தங்களை காப்பாற்றும் என்று நினைத்ததும் அவர்கள்தான். ஆனால் இந்த முதலாவது ஈரான் இஸ்ரேல் போர், அதாவது 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு சவுதி அரேபியாவுக்கு ஓரளவு தெரிந்து விட்டது, யுஏஇக்கும் தங்களை அமெரிக்கா காப்பாற்றாது என்று. எனவேதான் பாகிஸ்தானிடம் ஓடி சென்றார்கள், பாகிஸ்தான் அணு ஆயுத நிழற்குடையின் கீழ் நிற்பதற்காக. துருக்கியும் அவ்வாறுதான் பாகிஸ்தானிடம் ஓடி சென்றது, யுஏஇ இந்தியாவிடம் ஓடி சென்றது பாதுகாப்புக்காக. ஆனால் இவையெல்லாம் காலம் கடந்தவையாகத்தான் இருக்கின்றன என்று சொன்னால், இப்ப பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதாவது பொருளாதார ரீதியாக அவர்கள் கடுமையாக வீழ்ந்து விட்டார்கள். எமிரேட் சொல்லுகிறது தன்னிட்ட இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, 15 பில்லியன் காசு இருக்கிறது இந்த எமிரேட் விமானம், நாங்கள் சமாளிக்கலாம். கட்டார் சொல்லுகிறது என்னட்ட $11 பில்லியன் காசு இருக்கின்றது, கொஞ்சம் சமாளிக்கலாம் என்று. சமாளிக்கலாம், சரி, எத்தனை காலத்துக்கு நீங்கள் சமாளிக்க போறீர்கள் என்றதான் இங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இப்ப நெத்தனியாவு என்ன செய்கிறார், தண்ட விமானம், நெத்தனியாவின் அரச விமானத்தை, அதாவது போயிங் 767-ஐ பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து
ஜெர்மனில இருக்கிற பிரான்பர்க் ஏர்போர்ட்ல நிறுத்தி வச்சிருக்காரு அங்கு கொண்டு போய். ஏன்னா இங்க ஈரான் அரசு தலைவற்ற பிள்ளைய அடிச்சா செல்லும், அவங்களை எங்க வச்சாலும் அடிப்பாங்களேன்றதுக்காண்டி இப்ப கொண்டே ஜெர்மன்ல வச்சுக்கிறாங்க. கட்டாயமாயிட்டது நாங்கள் முதல் கதைச்சிட்டு இருந்தோம், இந்த நாடுகளின் விமானங்கள் எல்லாம் எங்க போய் இருக்கிறது என்று சொல்லி. இப்ப 25% ஒயில் மார்க்கெட்ல இருந்து அவுட், 35% ஃபெர்டிலைசர் உரங்கள் மார்க்கெட்ல இருந்து அவுட். இப்ப அரம்கோவின் சிஇஓ, அரம்கோ வந்து சவுதி அரேபியா மிகப்பெரிய ரிஃபைனரி, அவர் ஹஸ்டன் இந்த அமெரிக்காவில ஒரு மாநாட்டுக்கு போக இருந்தவர், அவர் தான் அங்க பிரதான பேச்சாளர். அவர் போகவில்லை, இனி போகவும் தேவையில்லை என்ற ஒரு நிலையாகத்தான் வந்துவிட்டது. அப்ப ஓரளவு அவர்களுக்கு இப்போது விளங்குகிறது தாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம் என்று. ஜெர்மன் சான்சலர் இப்போது கூறுகிறார், குளோபல் எக்கானமியை வந்து இந்த ஈரான் அமெரிக்க போர் அழிக்கிறது என்று சொல்லி. நீங்கள் அரசியல்வாதிகள் தானே, நீங்கள் அவர் முந்தைய பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரா இருந்தவர், உங்களுக்கு முதலே தெரியாது இதுகள் எல்லாம் இந்த போருக்குள்ள போனால் நீங்கள் பிறகு இடத்துக்கு நீங்கள் அரசியல்வாதிகள் என்றது வரும்போது, இப்ப மற்ற அரசியல்வாதிகளை பாருங்கள், பூட்டினை பாருங்கள், அல்லது ஈரான சின்ன சின்ன நாடுகள் கூட ஒரு கிளவரான ஆட்களாக இருக்கிறார்கள். நீங்கள் வந்து அப்ப நீங்கள் இதை முதலே யோசித்திருக்க வேண்டும், அதற்கான வழிகளை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அதான் நான் நேற்று பிலிப்பைன்ஸுக்கு சொன்னேன். பிலிப்பைன்ஸ் இன்னைக்கு நடந்து வேலைக்கு போறாரு. அமெரிக்காண்ட பிரதான தளம் இருக்கு. ஏன் அமெரிக்கா உங்களுக்கு எண்ணெயை கொண்டு தரையிலாதா? சீனாவுக்கு எதிராக பிலிப்பைன்ஸ் அமெரிக்கா வளர்த்து விட்டது. சீனாவை தாக்குறதுக்கு பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாட்ட வாங்குற என்ன பிரயோஜனம்? இப்ப ஏவுகணையை வச்சுட்டு நீங்க நடந்து போறீங்க, இதுதான் இந்த பிரச்சனை. திட்டமிடவில்லை என்பதுதான் இதனுடைய விளைவு. அல்லது இன்னொருவரிடம் தங்கி இருந்திருக்கிறார்கள், அமெரிக்கா 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 இஸ்ரேல் என்று தங்கி இருந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் என்று சொல்லும் பொழுது இஸ்ரேலுடைய இழப்பு ஒன்றுமே நிரந்தரம் இல்லை என்று சொல்வார்கள். இந்த போருக்கு முன்னர் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரேல் தங்களை தவிர வேறு யாருமே இல்லை என்று இருந்தார்கள், தங்களை அழிக்க முடியாது என்ற ஒரு இருமாப்போடு இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை கேட்கும் பொழுது அவர்களுடைய இழப்பிலிருந்து மீள முடியாத அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற. இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்று சுருக்கமாக்கும். பேராசிரியர் மராண்டி வந்து தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர், அவர் கூறியிருக்கின்றார், அதாவது இந்த போரில் வந்து இஸ்ரேலின் இழப்பு வந்து irreversible, மீண்டும் திரும்ப முடியாத ஒரு இழப்பு. முன்பு 10 நிமிடங்களுக்கு முதல் இந்த சைரன் ஒலிக்குமா ஈரான் ஏவுகணை வருவதற்கு, ஆனால் இப்போது 5 செகண்ட்கள் தானாம் அவர்களுக்கு அவகாசம். 5 செகண்ட்களுக்கு நீங்கள் ஓட முடியாது. இப்ப பாருங்கள், காயமடைபவர்களும் கூட இறப்பவர்களை அவர்கள் கூறுவதில்லை. கிட்டத்தட்ட 5000 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலில். பெருமளவான வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ பென் கொரியர் விமான நிலையம் இடக்கிடதான் இயங்குகிறது. ஏவுகணை இல்லாத டைம் அங்கிருந்து விமானம் போகிறது. அங்கு போன ஒரு இஸ்ரேலியர் பதிவிட்டிருக்கிறார் சமூக வலைத்தளத்தில், தான் போய் பார்த்ததும் திகைத்து விட்டேன். பழமைவாத இஸ்ரேலிய யூதர்கள் வந்து வரிசையில் நிற்கிறார்கள் நாட்டை விட்டு ஓடுவதற்கு. நீங்கள்லாம் பழமைவாத, நீங்கள்லாம் இதை தூண்டியவர்கள். இப்ப இலங்கையிலும் அப்படித்தான். இப்ப இலங்கையில ஒரு சண்டை வந்தா 6 முதல் 1 அந்த பழமைவாத தேசிய இனவாதிகள் தான் ஓடுவார்கள். அதே போல ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. ஓடுவதற்கு நிற்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கிறார், ட்ரம்ப் வந்து இப்போது என்ன செய்கிறார் என்றால் இந்த போரிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை பார்க்கிறார், தேடி பார்க்கிறார். இது எந்த இதுக்களால தப்பி ஓடலாம் என்றதை ட்ரம்ப் பார்க்கிறார். ஈரான் இந்த போரை கண்ட்ரோல் பண்ணுகிறது, ஈரானால் இந்த போரை சமாளிக்க முடியும் என்று கூறுகிறார். அதே போல முஸ்தபா வந்து, அதாவது புதிய ஆன்மீக தலைவர், கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆசிரியராக இருந்தவர். அவர் ஒரு ஸ்காலர். அது மட்டுமல்லாத அவற்றை வாழ்க்கை முறையும் எளிமையானது. வாடகை வீட்டில் கூட அவர் இருந்திருக்கிறார் என்று கூட கூறியிருக்கின்றார். அதாவது இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், 2 தடவைகள் நேரடியாக அமெரிக்கா கேட்டதை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். போர் நிறுத்தத்துக்கு வாருங்கள், பேச்சுக்கு வாருங்கள் என்று 2 தடவைகளும் தாங்கள் நிராகரித்து விட்டோம். அதற்கு பிறகுதான் இப்போது பாகிஸ்தான், துருக்கி, ஓமான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் வருகிறார்கள். இப்போது பாகிஸ்தானுக்கு ஜேடி வேன்ஸ் வந்து உயர்மட்ட குழுவுடன் போக இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் மார்க்கோ ரூபியோ வந்து ஜெர்மனுக்கு, பிரான்சுக்கு வருவதாக கூறப்படுகின்றது இந்த வெள்ளிக்கிழமை. அதாவது அவர் இன்னொன்றையும் கேட்கிறார், நீங்கள் போரில் வெற்றி பெற்றவர்கள் ஏன் போர் நிறுத்தத்துக்கு வாரீங்கள்? நீங்க எல்லாரும் வெற்றி பெற்றுட்டீர்கள், ஏன் எங்கள்கிட்ட போர் நிறுத்தத்துக்கு வாரீர்கள் என்ற கேள்வியையும் அவர்கள் கேட்கிறார். இன்னொன்றையும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த போர் ஆரம்பித்த போது அவர்களுடைய இலட்சியம் என்னவாக இருந்தது? ரெஜிம் சேஞ்ச்.
அணு ஆயுதத்தை அகற்றுதல், ஈரான் ஏவுகணையை ஒழித்தல், ஈரான் தலைவர்களை கொல்லுதல், புதிய அரசு உருவாக்குதல். இப்ப அவர்களுடைய கோல் என்னவா இருக்கிறது? ஹோர்முஸை துறக்கிறது, போரை நிறுத்த. ஹோர்முஸ் திறந்துதான் கிடந்தது. அதை அதுதான் இப்ப கோல். அதாவது போரின் இலட்சியமே மாறிவிட்டது. முந்தைய நீங்கள் முதல் கொண்டு வந்த இலட்சியத்துக்கும் இப்ப நிக்கிற இலட்சியத்துக்குமே வித்தியாசமா இருக்கு. ஹோர்முஸ் திறக்கிறது, அடுத்தது ஃப்ரீயா திறக்கணும் வேண்டாம். அதுல ஈரான் இனி காசை வாங்கி போட்டுதென்றால் அது வந்து ஈரான் எக்கானமி, அந்த அதுல ஒரு ஈரான் சூப்பர் பவர்ன்றது தான் உண்மை. போர் தொடர்பான என்ன திட்டத்தோடு வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது, போர் ஆரம்பித்த உடனே சொன்னார்கள், ஆயுதங்களை கீழே போட்டு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் சரணடையுங்கள், இல்லை என்றால் நீங்கள் எல்லோரும் முடிந்துடுவீர்கள் என்று சொன்னார்கள். இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்க கூறும்பொழுது, சுருக்கமாக அமெரிக்காவும் கூட நிறைய அழுத்தங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அங்கே சமீபத்தில் கூட இடைக்கால தேர்தல் ஒரு சின்ன பகுதியில் நடந்த பொழுது கூட பாரிய தோல்வியை கண்டிருக்கின்ற விடயங்களை பார்த்திருக்கின்றோம். இந்த விடயங்கள் பேசும் பொழுது அங்கே ஜாக் சுலிவன் என்பவர் அவர் கூட ஒரு கருத்துக்களை இங்கே முன்வைத்திருப்பது போல் தெரிகின்றது. அது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? அவர் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு சபையின் ஆலோசகராக இருந்தவர் ஜாக் சுலிவன். அவர் கூறியிருக்கின்றார், இந்த அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஒரு சாத்தியமான ராஜதந்திர முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்ற போதிலும் அதை ட்ரம்பின் நிர்வாகம் ஈரானுக்கு எதிரான ஒரு ஆக்கிரமிப்பாக நடத்த திட்டமிட்டிருந்ததை தவிர அங்கு பேசப்பட்டது, ஈரான் கொடுக்கப்பட்டதை எல்லாம் இவர்கள் புறந்தள்ளி இருந்தார்கள் என்று சொல்லியும், நாங்கள் ஈரான் மீது குண்டு வீச்சை தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அணுசக்தி பிரச்சனையை தீர்ப்பதில் பெரும் பங்கு வகிக்கும் ஒரு திட்டத்தை ஈரானியர்கள் ஜெனீவாவில் முன்வைத்திருந்தார்கள் என்று சொல்லி அவர் அந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கூறியிருக்கின்றார். அதாவது அவருடைய கருத்துப்படி என்னன்னா, ஈரானிய திட்டம் வந்து நீண்டகால பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் அமைதியான அணுசக்தி திட்டத்தின் முக்கிய அம்சங்களை கொண்டிருந்தது என்றும், இருப்பினும் அமெரிக்கா வந்து இறுதியில் போரை தேர்ந்தெடுத்து தனக்கு கிடைத்த ராஜதந்திர வாய்ப்பை புறந்தள்ளி இருந்தது என்றும் கூறியிருக்கின்றார். அதாவது தண்ட புரிதலின்படி அவர் கூறியிருக்கின்றார், எங்கள் தரப்பில் எங்கள் பேச்சுவார்த்தையாளர்களிடமும் அவர்களுக்கு என்ன வழங்கப்பட்டது என்பது புரியவில்லை. அவர்கள் அதை புறக்கணித்து விட்டு ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை நடத்த முற்பட்டார்கள். போனவர்கள் யார்? ரியல் எஸ்டேட் ஓனர்கள், பங்குச்சந்தையில் மனிப்புலேட் பண்ணுகிறவர்கள், வியாபாரிகள். இவர்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு போனதே தாக்குதலுக்காக. நீங்கள் பார்க்கலாம், நான் முதலே கூறினேன், ஸ்டீவ் விட்கோஃப் ஜெனீவா பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் வந்து அப்ரஹாம் லிங்கன்ல ஏறி அந்த மிலிட்டரி கிட்டையும் போட்டுக்கொண்டு அங்க படம் எடுத்து போட்டோ ஷூட் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு லிங்கன் எங்க நிக்கின்ற யாருக்கும் தெரியுது. இன்றைக்கு அதே ஸ்டீவ் விட்கோஃப் 2 தடவை ஈரான தொடர்பு கொண்டிருக்கிறார், பேச்சுவார்த்தைக்கு வாரீங்க. இனி அவங்க சொல்லிட்டாரு, ஏடி டான்ஸ் வேணுமெண்டா வரலாம், இவ 2 பேரும் வேண்டாம் அவங்க சொல்லிட்டாங்க. அவர்கள் சொல்லவில்லை, அங்க இருக்கிற ஊடகங்கள் சொல்லுகிறது ஈரான் போகாது, இவர்கள் இருவரும். அப்ப அவர்கள் அதை தீர்த்து, அவர்களுடைய திட்டமே தாக்குதல் தான், பேச்சுவார்த்தை சும்மா கூப்பிட்டு கொண்டு போனது. அப்ப எனவே செல்வியன் கூறுகிறார், பார்க்கவே இல்லை அவங்க, அது ஒரு நல்ல ஒரு திட்டம் என்று அவர் கூறுகிறார். ஒபாமா 2015ஆம் ஆண்டு கொண்டு வந்த திட்டம் 16ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டத்தை விடவே சிறந்த திட்டம். அப்போது ஈரான் எல்லாத்துக்கும் சம்மதித்திருந்தது, சில தடைகளை அகற்றியிருந்தார் ஒபாமா. அதுக்கு பிறகு எல்லாம் சுமூகமாகத்தான் இருந்தது. இப்ப கேட்கிறார்கள், ஐநா சபை இந்த ஆயுத கண்காணிப்பு பிரிவு அங்க போய் பார்க்க வேண்டும் என்று, அனுமதிக்க வேண்டும் என்று செல்வியன் கேட்கிறார். அது முந்தி நடந்ததுதானே, முந்தி அவங்க போய்கொண்டு இருந்தவங்க. அப்ப அதை வேண்டாம் என்று கிழிச்செறிஞ்சது நீங்கள்லாம். இப்ப நான் சொன்ன மாதிரி போருட கோல் என்ன, முந்தி என்ன நடந்ததோ அதைத்தான் இப்ப அந்த போருட லட்சியமா வச்சிருக்காங்க. அந்த நில என்ன, அவர்கள் போரை ஆரம்பித்து விட்டார்கள், அது கட்டுமீறி போய்விட்டது. இதுக்கு ஆதரவாக நின்ற ஐரோப்பிய ஒன்றியம், இந்த வளைகுடா நாடுகள் எல்லாம் இப்போது பாரிய பின்விளைவை சந்தித்திருக்கிறார்கள். இப்போது எல்லோரும் அந்த ஹெட்லெஸ் சிக்கன் என்று சொல்லுவார்கள், அதே போல ஓடித்திருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாது. உண்மைதான். அது நீங்கள் இப்ப அமெரிக்கா தொடர்பாக கூறும்பொழுது நீங்கள் கூறுவது, அதாவது எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் மற்ற வியாபாரிகளும் போய் அரசியல் தொடர்பாக பேச வலிக்கிட்டால் இந்த நிலைமை பெரிய ஒரு பரிதாபமான நிலை. என்னென்றால் அமெரிக்காவுடைய அறிவுக்குலாம்
அங்கே வெளிநாடுகள் இருக்கின்ற எல்லா புத்திஜீவிகளையும் அங்கே வர பண்ணி அந்த ஒரு நாட்டை பெருசாக கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் தலைமையில் கொண்டு வந்து எப்படி செய்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அதனால் அந்த நாட்டை பற்றிய அபிப்பிராயமே முற்று முழுதாக மக்கள் மத்தியில் சுக்கு நூறாகிவிட்டது போல் தான் எல்லோரும் கேவலமாக பேசுகிறார்கள் இல்லையா? நான் பேசுகிற எல்லோருமே கேவலமாகத்தான் பேசுகிறார்கள். அதே மாதிரிதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகம் ஒரு கார்ட்டூனை போட்டிருக்கிறது. ட்ரம்ப் ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறார். அவர் கேட்கிறார் சைக்காட்ரிக் டாக்டர், நீங்க 2 நாளா ஈரானுடன் பேசிக் கொண்டிருப்பதாக கூறுகிறீர்கள் என்று அவர் ஓம் என்று சொல்ல, அப்ப அவர்கள் ஈரானியர்கள் இந்த ரூமில் இருக்கிறார்களா என்று கேட்கிறார். அப்ப அப்படியான நிலையாக ஒரு கத்தரு கார்ட்டூன் போடுற அளவுக்கு அந்த நிலைமை அமெரிக்கான நிலைமை வந்து சிறப்பு. நன்றி அரசர்களே. தகவல்களை திரட்டி உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு ஒவ்வொரு நாளும் எடுத்து வருவதற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.